ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு ஈஷு வேர்ல்ட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபையாக உங்களுக்கு வரும். இன்றைக்கி பூஜை ரூம் க்ளீனிங் அண்டு ஆர்கனைசேஷன் தாங்க பார்க்க போகிறோம். ஃப்ரேம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் இப்படி தான் ட்ரையான கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிப்பேன். என்னோடய ஃப்ரேம்ஸ் எல்லாம் தனித்தனியாக ரிமூவ் பண்ண முடியாது. அடிக்கடி ரிமூவ் பண்ணால் ஃப்ரேம்ஸு டேமேஜ் ஆகிடும். கார்பெண்டர் பார்த்திங்கன்னா இப்படி டைட் வச்சுட்டு போயிட்டார். அதனால் அடிக்கடி நான் ரிமூவ் பண்ண மாட்டேன். மந்த்லி ஒன்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிப்பேன். இந்த மாதிரி ட்ரையான கிளாத் எடுத்து நம்மளோட ஸ்டாச்சூஸ் எல்லாம் வைக்கிற இடத்த இந்த ஸ்டெப்ஸை க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டில் இப்படி தான் நான் எப்போதுமே பண்ணுவேன். இந்த ஸ்டாச்சூஸ் எல்லாம் ஒரு மாலையும் நான் இங்கே பெங்களூரில் இருக்க ஒரு ஷாப்பில் தான் வாங்கினேன். பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ப்ரைஸும் ஒர்த்தபிள் தான். இந்த செராமிக் ஸ்டாச்சுலாம் டைரெக்டாக நம்ம வாட்டர்லேயே வாஷ் பண்ணிக்கலாம். இதோட கலர்ஸ் எல்லாம் எதுவுமே ஷேட் ஆகாது. பூஜை பாத்திரம் எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள். 1 month ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா நான் வாஷ் பண்ணி. கொஞ்சம் உடம்பு முடியாதனால வாஷ் பண்ணல. டைரெக்டாக இந்த மாதிரி தண்ணியில் வாஷ் பண்ணால் இந்த செராமிக் ஸ்டாச்சு ஒன்றும் பண்ணாது. இந்த பிள்ளையார் ஸ்டாச்சு அம்மா ரீசெண்டாக எனக்கு பால் காய்ச்சினப்போ வாங்கி கொடுத்த ஸ்டாச்சு 7 inch இருக்கும். நல்ல பெரிய ஸ்டாச்சு தான். மேக்ஸிமம் நான் பூஜை யூனிட்டில் 7 inchக்கு மேலே ஸ்டாச்சு வைக்க மாட்டேன். அதுக்கு மேலே வச்சா நல்லா பூஜை போடணும். பூஜை பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதில் என்னென்ன நான் ஆட் பண்ணேன்னா விம்பர் ஜெல்லை நான் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறமா புளி, உப்பு, நம்மளோட சமையலுக்கு யூஸ் பண்ணுற கல்லுப்பு தான் யூஸ் பண்ணேன். அதை யூஸ் பண்ணி நம்ம பூஜை பாத்திரம் தேய்ச்சாலே நமக்கு சூப்பராக வந்துடும். ரொம்ப எஃபர்ட் போட வேண்டியதில்லை. நல்லா க்ளீன் ஆகிடும். பார்த்திங்கன்னா பூஜை பாத்திரம்லாம் ப்ராஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்கள் பளிச்சுன்னு ஆகிடுச்சு. லேஸாக தான் நான் வாஷ் பண்ணேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எந்த ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணாதீங்க. பூஜை பாத்திரம் கலர் மாறிடும். நான் ஆனால் அந்த மாதிரி எதுவும் ட்ரை பண்ணல. நான் ஃபஸ்ட்லேருந்து இதை தான் ஃபாலோ பண்ணுறேன். சூப்பராக இருக்கும். இப்போது ஸ்டாச்சூஸ் எல்லாம் இந்த மாதிரி ட்ரையான கிளாத் வச்சு நல்லா தொடச்சி விட்டுக்கோங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு பொட்டு வச்சுக்கலாம் நம்ம. மஞ்சத்தூள் இதுக்குன்னே பூஜைக்குன்னே நான் வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் நான். அது கூடவே சந்தனம், ஜவ்வாது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். எல்லாம் சேர்த்து நம்ம ரோஸ் வாட்டர் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். குங்குமம், தாழம்பூ குங்குமம் தான் நான் இப்போது எடுத்துக்குவேன். பார்த்திங்கன்னா இதெல்லாம் என்னோடய ஸ்டாச்சுக்கு உள்ள மாலை தான். பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், கலர்ஃபுல்லாக. நான் இது எல்லாமே பெங்களூரில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இங்கே எல்லாமே நல்லா இருக்கும். பூஜைக்கு தனியாக, கிச்சனுக்கு தனியாக எல்லாமே நல்லா இங்கே சேல் பண்ணுவாங்க. பெங்களூரில் ஹோல்சேல்லாம் இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போது இப்படி தாங்க நான் பொட்டு வச்சுக்குவேன் எப்போதுமே. இது என்னோடய குபேரர் ஸ்டாச்சு. இங்கே ஒரு டெம்பிளுக்கு போயிருந்தப்போ நான் வாங்கியிருந்தேன். 5 inch தான் இந்த ஸ்டாச்சு. பார்த்திங்கன்னா சிரிச்சிட்டே இருப்பார். பொன் மூட்டையை மேலே போட்ட மாதிரி இருக்கும் இந்த ஸ்டாச்சூஸ். பார்த்திங்கன்னா சங்கு, வலம்புரி சங்கு ரொம்ப நல்லதுங்க வீட்டில் வச்சா. இது இங்கே இருக்க பெங்களூரில் இருக்க கோடிலிங்கம் இருக்க ஒரு கோயிலுக்கு நாங்கள் போயிருந்தோம். பார்த்திங்கன்னா அங்கே இந்த வலம்புரி சங்கு நான் வாங்கியிருந்தேன். வலம்புரி சங்குமே பார்த்திங்கன்னா 5 inch இருக்கும். இது கைக்கு நல்லா அடக்கமாக. இந்த ஸ்டாச்சு தான் அம்மா வாங்கி கொடுத்துருந்தாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட்டு இந்த லிங்கம், இங்கே உள்ள ஒரு சிவன் டெம்பிளுக்கு போயிருந்தேன். சிவன் டெம்பிள் இங்கே இந்திரா நகரில் ஒரு 65 feetக்கு ஒரு சிவன் ஸ்டாச்சு நல்ல பெருசாக இருக்குது. அந்த கோவிலில் தான் நான் அந்த ஸ்டாச்சு வாங்கியிருந்தேன். இப்போது நம்மளோட ஸ்டாச்சூஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பொட்டு வச்சு. பார்த்திங்கன்னா சூப்பராக இப்படி தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன் பூஜை பாத்திரம். இதெல்லாம் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற என்னோடய ப்ராஸ் கலெக்ஷன்ஸு. பூஜைக்கு யூஸ் பண்ணுற பூஜை பாத்திரம். எங்கள் அம்மா வாங்கி கொடுத்த பாத்திரம்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது தனி வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியும். என்கிட்ட குத்து விளக்கு கலெக்ஷன்ஸே நிறைய இருக்குது. 4 செட்டு வச்சுருக்கேன். அது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இப்படி தான் வாஷ் பண்ணி பொட்டு வச்சு இப்படியெல்லாம் பண்ணால் தான் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். சாமி கும்பிட்ட மாதிரி. எப்போதுமே விசேஷம்னா
3 டேஸ் பிஃபோராகவே நான் அந்த மாதிரி ரெடி பண்ணிடுவேன். நீங்கள் எப்படி ரெடி பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பொட்டு வச்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஸ்டாச்சூஸ் எல்லாம். இது ரீசெண்டாக இப்போ திருச்செந்தூர் போயிருந்தப்போ இந்த முருகன் ஸ்டாச்சு வாங்கியிருந்தேன். ரொம்ப நாளாக முருகன் ஸ்டாச்சு இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். திருச்செந்தூர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டாச்சு எனக்கு கிடச்சிது. ரொம்ப சந்தோஷம். பார்த்திங்கன்னா இதோட ஃபோட்டோ ஃப்ரேம் நான் இன்னும் பண்ணலை, அப்படியே வச்சுருக்கேன் கோயில் போயிட்டு வந்ததுக்கப்புறமா. பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணி காமிக்கிறேன். இப்படி தான் இருக்கும் என்னோடய பூஜை ரூமு. ஸ்டாச்சு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு சிம்பிளாக விளக்கேற்றி ஒரே ஒரு மாதுளம்பழம் வச்சு இன்றைக்கி வியாழக்கிழமை பூஜை நான் இப்படி தாங்க பண்ணேன். எனக்கு இந்த மாதிரிலாம் இவ்வளோ ஒர்க் பண்ணி சாமிக்கு நிறைவாக இப்படி பூ போட்டு சாமி கும்பிட்டாதாங்க எப்போதும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் இருக்கும். அன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுவேன். நல்ல பாசிட்டிவ் வைப் வரும். பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தூபம் போடுறதுனால வீடே நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம சந்தனம் குங்குமம்லாம் ஜவ்வாது மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கனால சூப்பராக பூஜை யூனிட் போனாலே நல்ல வாசனை வரும். வெளியில் எங்கேயாவது போயிட்டு வீட்டுக்குள்ளே திருப்பி வரும்போது பார்த்தா அவ்வளோ டோர் ஓப்பன் பண்ணும்போதே அவ்வளோ வாசனையாக இருக்கும். அப்படியே கோவிலுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். எனக்கு எப்போதுமே பூஜை ரூம் க்ளீன் பண்ணாலே இந்த வாசனை எனக்கு 1 வீக்கு அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும் சூப்பராக. நீங்களும் இந்த மாதிரி ரெடி பண்ணுங்கள். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். எந்த இதுவும் வராது. ஃப்ரேமெல்லாம் அடிக்கடி ரிமூவ் பண்ணாதீங்க. தண்ணி வச்சு கழுகுறது, அப்புறம் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஃப்ரேம் வீணாக போயிடும். ஏன்னா வுட்டு தான், ஒரு சில ஃப்ரேம் வுட்டு, மீதி எல்லாம் பேப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடிக்கடி நீங்கள் வாட்டர்லாம் யூஸ் பண்ணாதீங்க. வாட்டர் டிப் பண்ணி க்ளீன் பண்ணாதீங்க ஃப்ரேமெல்லாம். ட்ரையான கிளாத்தை வச்சு பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணால் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் டிப் பண்ணி பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் லைஃப் வரும். ஓவராலாக என் பூஜை யூனிட் இப்படி தாங்க இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.